வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்தில் ஸ்டாலினுடைய தோல்வி செல்லாது கொளத்தூர்லன்னு சொல்லிக்கிறாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து விஎஸ் பாபு தாவேக்கால வின் பண்ணாரு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதை ரொம்ப லென்த்தாக இழுக்க நான் விரும்பலை. இதுக்குள்ள பின்னாடி என்ன அரசியல் இருக்கு, இதை ஏன் மறுபடியும் வாக்கு எண்ணிக்கை மீண்டும் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக நான் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இங்கே தெரியுற கியூஆர் கோடை நீங்கள் பயன்படுத்த தவறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகலாம். முதல் விஷயம் நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கடந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பாக கொளத்தூரில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நின்னாங்க. விஎஸ் பாபு அவர்கள் டிவிகே சார்பாக நின்னாங்க. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஸ்டாலின் அவர்களை இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடைவாருன்னு. ஆனால் அவருக்கு கிடைத்ததோ தோல்வி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 74,000 ஓட்டுகளில் எடுத்திருக்காரு அவர் மொத்தமாக. இவங்க பார்த்தீங்கன்னா 80,000 ஓட்டு பக்கமாக எடுத்திருக்காங்க. குறைஞ்சபட்சம் 8,000 சில்லற ஓட்டுகள் தோர்ந்திருக்காங்க ஸ்டாலின் அவர்கள். எப்படிப்பா ஐயா அவர்கள் தோக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதே, மீண்டும் மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஸ்டே வாங்கி உடனே என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, மறுபரிசீலனை கொளத்தூரில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்றைய தினத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னு பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 நாட்கள் இந்த எண்ணிக்கை நடைபெறும். என்னது 7 நாள் நடக்குமா? ஏன் 7 நாள் நடக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கேப் இருக்கு. அது என்ன கேப்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நாளைக்கு 2 மிஷின்கள் தான் எண்ண முடியும். ஒரு மிஷின் எண்றதுக்கு குறைஞ்சபட்சம் 5 மணி நேரம் ஆகுது. அதனால காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய அந்த மிஷின் எண்ணிக்கை, இவிஎம் மிஷின் எண்ணிக்கை சாயந்தரம் 7 மணி வரலும் அது தொடர்ந்து நடைபெறுது. ஒரு மிஷினுக்கு குறைஞ்சபட்சம் 1500 ஓட்டுகள் தான் இருக்கும். அதுல அந்த 1500 ஓட்டுகளை எண்றதுக்கு அவ்வளவு நேரம் ஆகும். ரீகவுண்டிங் அப்படிங்கிறதுனால மிகவும் கண் கருத்தாக மிகவும் கூறாக எண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சம்பவம் இதில் இருக்கு. சரி, ஓகே. ஒருவேளை இன்னைக்கு எத்தனாவது நாள்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு 2வது நாள். இன்னைக்கு 2வது நாள் இருக்கு. நேற்று தினத்தில் எண்ணிருக்காங்க 2 மிஷின், இன்னைக்கு 2 மிஷின். இதே போல 7 நாட்களுக்கு இவங்க தொடர்ந்து எண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாயிருக்கு. இதே போல ஏற்கனவே நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு. ரீகவுண்டிங் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணி சில இடத்துல தோல்வியாகவும் அறிவிச்சிருக்காங்க, சில இடத்துல ஈக்குவலாகவும் அறிவிச்சிருக்காங்க. நிறைய இடங்கள்ல இது ரீகவுண்டிங் பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்குறோம். சரி, ஓகே. இதோட முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்குறீங்களா? இப்படியெல்லாம் முடியவே முடியாது. இந்த 7 நாட்கள் கழிச்சு இந்த எலெக்ஷன் ரிசல்ட் என்ன வருதோ அதுதான் அடுத்த விஷயத்துக்கு உருவாக்கும். ஒருவேளை சப்போஸ் ஐயா அவர்கள் தோல்வியை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் மீண்டும் ரீகவுண்டிங் அவங்க பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் ஒருவேளை சப்போஸ் ஏற்குமாறா இவி மிஷினில் ஏதோ ஒரு ஃபால்ட் இருந்தாவோ அல்லது மிஷினை தவிர வேற ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருவேளை ஓட்டு எண்ணிக்கையில் பிழை இருந்தாவோ ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டால் நிச்சயமாக அவர் எம்எல்ஏவா பொறுப்பேற்று சட்டசபைக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா ஒரு சம்பவம் மட்டும் உறுதியாக சொல்லப்படுகிறது. இந்த இவிஎம் மிஷின் எண்ணிக்கை அப்படிங்கிறது இதுவரையிலும் அதை நம்பி தான் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல இந்தியா பூராவே பாத்தீங்கன்னா இவிஎம் மிஷின் வச்சுதான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறாங்க. அதாவது ஒரு காலங்களில் சீட்டு எழுதி அதுல நம்பர் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவர்களுடைய பேர்கள் இருக்கும், அப்புறம் அவர்களுடைய படங்கள் இருக்கும், அவர்களுடைய சின்னங்கள் இருக்கும். அப்படி வச்சு சீல் குத்தி நீ யாருக்கு ஓட்டு போடுறீங்களோ அந்த பேர் இப்போ குறிப்பா இரட்டை இலைக்கு ஓட்டு போடணுமா அந்த ஆளோட பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். அந்த பேர்ல அந்த முகம் இருக்கும், பக்கத்துல லெட்டரா இருக்கும். அதுல குத்தி மடிச்சு போட்டுருவாங்க. அதே மாதிரிதான் சூரியனுக்கு சின்னமும் அதே மாதிரிதான் மற்ற சின்னங்களும் இருக்கும். அது நேரா சீல் குத்தி மடிச்சு உள்ள போட்டுருவாங்க அழகா. இதுதான் காலங்காலமா பின்பற்றக்கூடிய முறை. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு மேல இவிஎம் மிஷின் நம்ப ஆரம்பிச்சாங்க. நம்ப ஆரம்பிச்சோடனே ஓகே இதனோட ரிசல்ட் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா தான் இதை அதிகமா பயன்படுத்துறாங்க. அது போல இந்தியாவில் இந்த மாதிரி இவிஎம் மிஷின் மூலிமா வர்ற விஷயங்கள் எல்லாம் ஸ்கேமிங்கும் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் கூட இதுல கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு குத்துமதிப்பா எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். சரி, ஓகே. இந்த ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய
கட்சியினுடைய வெற்றி தோல்வி அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்ப சிந்தாதிரிப்பேட்டையில தான் இந்த வந்து எண்ணிக்கை நடந்துட்டு இருக்கு. இது வந்து குறைஞ்சபட்சம் 7 நாட்கள் இந்த விஷயம் நடக்கும். நேற்று தினத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று தினம் பார்த்தீங்கன்னா அதாவது புதன்கிழமை ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு வியாழக்கிழமை தொடர்ந்து வந்து 7 நாட்கள் நடந்து இந்த 7வது நாள் வந்து ரிசல்ட் அறிவிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த 7 நாட்களும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாலும் 5வது நாட்கள்லேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். ஏன்னு கேட்டிங்கன்னா 5 நாட்கள் ஆகும்போதே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிளியராக கிடைச்சிரும். இது வந்து எப்படி ஒரே நாளில் என்றாங்க, இங்கே ஏன் 7 நாள் இழுக்கடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ரைட், ஓகே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதை ரீகவுண்டிங் எண்ணும் போது சில மிஷின்கள் வந்து மக்கர் பண்ணுறோம். இப்போ வந்து எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் எண்ணும்போது வந்து அதில் இருக்கிற கவுண்டிங் என்னவோ அதை ஈஸியாக நம்ம எடுத்து எண்ணிடலாம். அதை வந்து ரீகவுண்டிங் பண்ணும்போது அந்த மிஷின்கள் இத்தனை நாள் ஆகிப்போச்சு, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாலும் 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு பக்கமாக ஆகிப்போச்சு. இனிமேல் அதை ரீகவுண்டிங் பண்ணும்போது அந்த மிஷின்கள் ஒத்துழைக்கணும், அல்லது வந்து அந்த மிஷினில் வந்து வேறு ஏதாவது அழிவோ வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா அந்த மிஷினுடைய தன்மையோ குறைஞ்சி கூட இருக்கலாம், அல்லது வந்து மிஷின் கரெக்டாகவும் இருக்கலாம். இதுவரை நேற்று என்னன்னா 2 மிஷின்களுடைய எந்த ஒரு குறைவு இல்லாமல் நீட்டாக தரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் குரூப் சொல்லிக்கிறாங்க. ஒருவேளை சப்போஸ் இந்த மிஷின்களில் எந்த குளறுபடியும் இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது, இந்த ரிசல்ட் மாற்றி வருது அல்லது இந்த ரிசல்ட் தான் கரெக்டு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடும். இது வந்து எண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? 8000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வந்து இருக்குது. இது என்னாலும் கூட என்ன மீறி போனால் ஒரு 5000 4000 ஓட்டுகள் வித்தியாசம் தான் வரும் அப்படின்னு ஒரு குரூப் பேசிட்டு இருக்கு. இல்லை இந்த மிஷினில் வந்து ஃபால்ட் இருக்குது, இந்த மிஷினில் டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு திமுக ஒட்டுமொத்த குரூப்பும் சேர்ந்து தான் இந்த சம்பவத்தை நிகழ்த்திருக்காங்க. இது வந்து எல்லாத்துக்கும் ஏற்படுமான்னு பார்த்தீங்கன்னா எடுப்படும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர்ல ஒரே ஒரு ஓட்டுல சீனிவாச சேதுபதி அப்படிங்கிறவர் வந்து டிவிகேல ஜெயிச்சிருக்காரு. அவர் எதிர்த்து நின்ன பெரிய கருப்பன் வந்து ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தோந்திருக்காரு. அவரும் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ரீகவுண்டிங் எனக்கு வேணும் அப்படின்னு ஸ்டே வாங்கியிருக்காரு. ஒருவேளை சப்போஸ் அந்த இது கூட மாற்றி வரலாம். ஒருவேளை ஒரு ஓட்டு அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு சின்ன தவறுதல் நடந்திருக்கலாம், அல்லது இவிஎம் மிஷின்லேயே வேற ஏதோ ஃபால்ட் இருந்திருக்கலாம். ஆனால் 8000 ஓட்டுகளுங்கும் போது இது என்னணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து இது டைம் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஐயா ஜெயிச்சா எல்லாம் பேசுவாங்களா? அப்படி பேச முடியாது. ஒருவேளை ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து வேற மாதிரி உண்மையிலே வந்து எல்லாரும் வந்து மிஷினை வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி மிஷினை குறை சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா டெஃபினட்டாக இதில் வந்து மீண்டும் ஒரு ரீகவுண்டிங் வந்து எடுக்க ஆரம்பிக்குவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இவிஎம் மிஷின் வந்து நம்புறதே ஒரு தவறான ஒரு புரிதல் அப்படின்னு ஒரு குரூப் பேசிட்டு இருக்கிறாங்க. இவிஎம் மிஷின் தான் கரெக்டான புரிதல்னு சொல்லிட்டு இன்னொரு மிஷின் பேசிட்டு இருக்காங்க. சீல் குத்துறதுக்கான செலவு, சீல் கட்டை, சீல் பேப்பரு, அந்த வேட்பாளர்களுடைய அச்சிடு முறை எல்லாம் நிறைய இருக்கு. அதுல செலவுகள் அதிகம், இன்னும் டைமிங்கும் அதிகமாகும், ஓட்டு போடுறவங்களுக்கு நேரம் விரயமாகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அதனால அது வந்து ரொம்ப எண்றதுக்கும் ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்னு நிறைய காரணங்களுக்காக அதை ஒதுக்கி வைக்கப்பட்டது. இது வந்து ஒரே ஒரு பட்டன் அமுத்துனீங்கன்னா நீங்க போதும், மற்றபடி எல்லாமே உங்களுக்கு கிளியரா ஈஸியா ஓட்டு போடுறவங்களுக்கு சௌரியமா இருக்கும், மற்றபடி என்னதுக்கும் சௌரியமா இருக்குங்கிறதுக்காக இதை கொண்டு வந்தாங்க. இந்த மிஷின்லயும் இப்படி ஒரு குளறுபடி இருந்துச்சுன்னா மீண்டும் வந்து இந்த காலம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து தான் பார்க்கணும். இன்னைக்கு வந்து இந்த வெற்றியா தோல்வியா இது வந்து தெரிஞ்சு போச்சுன்னா நாளை வந்து இது பெரிய சம்பவம் காத்திருக்கு. ஒருவேளை ஸ்டாலின் ஐயா இந்த ரீகவுண்டிங்கில் ஜெயிச்சிட்டாருன்னா டெஃபினட்டா சொல்றேன், மீண்டும் எல்லாரும் போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை 8000 ஓட்டுகள்லயே அவர் ஜெயிச்சிருக்காருன்னா நம்மளுதெல்லாம் ஒரு 300-400 வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரும் வந்து ஸ்டே வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. கோர்ட்ல போய் டெஃபினட்டா அந்த வெற்றியை எதிர்த்து எங்களுக்கு வந்து டவுட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. சரி, ஓகே, நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இது எந்த மாதிரி நிலைப்பாட்டில் கொண்டு விடுதுன்னு. விஎஸ் பாபு அவர்கள் சொன்ன மாதிரி இப்படி பண்றாரா, இல்ல ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாதிரி இப்படி பண்றாரா, இல்ல விஜய் அவர்கள் பண்ண மாதிரி டோட்டலா இப்படி பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா வந்து இன்னும் ஒரு 7 நாள் நம்ம வெயிட் பண்ணோம்னா கண்டிப்பா கிடைச்சிடும். ஒரு 5 நாள்லயே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். நன்றி, வணக்கம்.